Hi friends, welcome to Wings of Man. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7 மாத குழந்தையுடைய எடையை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் கொடுக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவா நம்ம 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாவே பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும். 2 வயசு வரைக்கும் பிரஸ்ட் ஃபீட் பண்றது ரொம்ப நல்லது. ஆனா கண்டிப்பா தவறாம 6 மாசம் பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும். 6 மாதத்துக்கு பிறகு தாய்ப்பாலோடு சேர்ந்து இணை உணவும் கொடுக்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த 6 மந்த்துக்கு அப்புறம் தான். நம்ம கொடுக்கும்போது முதல்லையே ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஒரு ஸ்பூன் அளவு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து குழந்தைக்கு வந்து ஒரு பவுலில் வச்சுட்டு கொஞ்சமாக ஃபீட் பண்ணணும். அதை வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டு டேஸ்ட் பண்ணணும். அதை வந்து அவங்க உள் வாங்கிக்கணும். அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கணும். ஏன்னா இது வரைக்குமே தாய்ப்பால் மட்டும் குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க, அல்லது நம்ம ஃபார்முலா மில்க் கொடுத்துருப்போம். இந்த 6 மந்த்துக்கு அப்புறம் தான் பேபிக்கு ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் எப்போவுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு ஃபுட் கொடுக்குறோம், இந்த 6 மந்த்துக்கு அப்புறம் நம்ம ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு உணவு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த உணவை தான் நம்ம தொடர்ந்து 3 நாளுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வேறு ஒரு உணவு கொடுக்கணும். அந்த உணவு தான் நம்ம தொடர்ந்து 3 நாளைக்கு கொடுக்கணும். 3 நாளைக்கு கொடுக்கும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம 3 வேளை அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வேளை மட்டும்தான் நம்ம அந்த இணை உணவு கொடுக்கணும். மற்ற வேளைகளில் பார்த்திங்கன்னா தாய்ப்பால் தான் கொடுக்கணும். எதுக்கு நான் வந்து ஒரே உணவை 3 நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 days ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒத்துக்கணும். அந்த குழந்தைக்கு அந்த உணவில் ஏதாவது அலர்ஜி இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் எந்த ஒரு உணவு நம்ம கொடுக்கும்போதும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 3 daysக்கு வந்து அதே உணவு தான் தொடர்ந்து கொடுக்கணும். ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அந்த உணவில் எந்த அலர்ஜியும் இல்லை, குழந்தைக்கு வந்து ஒத்துக்குச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஒரு உணவை புதுசாக கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு செஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் 2 உணவை கம்பேர் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ உருளைக்கிழங்கு கேரட்டெல்லாம் மசிச்சு சேர்த்து வச்சு கொடுப்போம் இல்லையா, அது வந்து 7th மந்த்லேருந்து அந்த மாதிரி செய்வோம். அதெல்லாம் வந்து நம்ம காம்பினேஷனில் கொடுக்கறதுக்கு முன்னாடி சிங்கிள் உணவு ஏதாவது ஒன்று தான். இப்போ ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள் மட்டும்தான், எக் யோக் அப்படின்னா எக் யோக் மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு உணவு மட்டும் 3 நாளைக்கு தொடர்ந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைக்கு வந்து ஒத்துக்குச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஃபுட்டை வந்து மாற்றி கொடுத்துக்கலாம். 6 மந்த்துக்கு அப்புறம் நம்ம சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்ஸ் நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். என்னோடய பேபி இப்போ ஓகேவா இருக்காங்களா, அவங்களுக்கு நம்ம சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணலாமா, என்னென்ன ஃபுட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத கன்சல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைக்கு எந்த ஒரு உணவாக இருந்தாலும் எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் நம்ம முதன்முறையாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம டாக்டரோட சஜஷன் வந்து கேட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ 7th மந்தில் இருக்கக்கூடிய அந்த பேபிஸ் வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க. என்ன கொடுத்தாலும் நமக்கு துப்ப தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு அப்பப்போ வந்து கொஞ்சமாக ஃபீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து இதெல்லாம் புதுசாக இருக்கும் இல்லையா, ஏற்றுக்கிறதுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் புதுசாக இருக்கும்போது அதை வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஃபுட்டை வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட கொண்டு வந்து ஸ்பூனில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்காதீங்க. ஃபுட்டை வந்து அவங்க நல்லா பார்க்குறது மாதிரி கீழே வைங்க. ஃபுட் வந்து ஒவ்வொரு நாளும் இப்போ கேரட் எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும், அடுத்த நாள் எக் யோக் எடுக்கும்போது எல்லோ கலரில் இருக்கும், ஆப்பிள் எடுக்கும்போது அந்த ஒயிட் கலரில், அப்புறம் ப்ரௌன் கலரில், இந்த மாதிரி கலர்ஸ் வந்து அவங்க வந்து பார்க்கட்டும். அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பிளேட்டோ அல்லது பவுலோ வந்து நல்லா விசிபிளாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கண்ணுக்கு படுற மாதிரி வச்சுக்கோங்க. அவங்க கை விட்டு விளாட்றாங்க அப்படின்னாலும் அதை வந்து நம்ம சகிச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு புதுசாக இருக்கும். எல்லாத்தையும் அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்போ தான் ஃபன்னாக வந்து அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ என்னென்ன ஃபுட்ஸ் வந்து 7 மந்த் பேபிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல வெயிட்டு போடும், நல்ல க்ரோத் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியமான உணவு பார்த்திங்கன்னா ஆப்பிள் தான். ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் அதில் விட்டமின் சி இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக குழந்தைக்கு கிடைக்கும். விட்டமின் சி இருக்குது, மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு உணவை பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நிறைய டாக்டர்ஸ் வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாகவே அந்த ஆப்பிளை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்லா கூழ் போல் எடுத்து அதை வந்து நம்ம கொஞ்சமாக குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும். நிறைய பேர் வந்து அந்த ஆப்பிளை வந்து இட்லி பானையில் வச்சு அவிச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. சில டாக்டர்ஸ் வந்து நான் இந்த மாதிரி சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். அவிக்கும் போது வந்து அதோடய ஃபைபர் எல்லாம் போயிடும், அதனால் வந்து அவிக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு உங்களோட டாக்டர்கிட்ட ஒன்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும்போது இன்னும் அதோட சத்து வந்து குழந்தைக்கு முழுமையாக போய் சேரும். அதில் வந்து ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த உணவு வந்து குழந்தைக்கு நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டையுடைய மஞ்சள் கரு. இந்த மஞ்சள் கருவில் பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சிக்கு தேவையான
ஃபோலிக் ஆசிட் இருக்குது, விட்டமின் B6, விட்டமின் B12, நிறைய ப்ரோட்டீன், ஹெல்தியான ஃபேட்ஸ், இது எல்லாமே இந்த மஞ்சள் கருவில் இருக்குது. குழந்தையுடைய வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் இந்த மஞ்சள் கரு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் ரொம்ப அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத டாக்டர்கிட்டே நம்ம கேட்டுக்கலாம். ரொம்ப லிமிட்டாகவும் இந்த உணவு வந்து வாரத்தில் ஒரு 2 முறையாச்சும் நம்ம குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்த முக்கியமான உணவு பார்த்திங்கன்னா கேரட், உருளைக்கிழங்கு, இந்த துவரம் பருப்பெல்லாம் இருக்கு இல்லையா, இது மூணுத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒன்றா சேர்த்துட்டு, கேரட் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் தோல் சீவிட்டு ஒன்றா சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. முக்கியமாக அந்த பருப்பை வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா வயிற்று உப்புசம் எல்லாம் குழந்தைக்கு வராது, கேஸ் ப்ராப்ளம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த மூணுத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து நல்லா குக்கரில் வந்து நல்லா மசிய வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா அதில் ரொம்ப கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், ரொம்ப கம்மியாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா குழைய வந்து மசிய வச்சு அதை எடுத்து குழந்தைக்கு வந்து ஒரு சாப்பாடாக அதையும் வந்து ஒரு மீலாக நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக பேபி வந்து நல்லா கொழுன்னு வளருவாங்க. இந்த பருப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. கேரட்டில் வந்து விட்டமின் A இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து குழந்தையுடைய கண்ணுக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. அதே போல் அதில் நம்ம பொட்டேட்டோ சேர்க்குறோம் இல்லையா, அதில் வந்து ஹெல்த்தியான ஃபேட்ஸ் இருக்குது, நிறைய வந்து ஃபைபர், இதெல்லாம் வந்து குழந்தைக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவுகள், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த 3 உணவுகள் பார்த்திங்கன்னா குழந்தையுடைய வெயிட்டை கெயின் பண்ணுறதுக்கும் ஹெல்த்தியான முறையில் அவங்களோட க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 3 உணவுகளையும் வந்து 7th மந்த் பேபிக்கு நம்ம கொடுக்கலாம். 6 மந்த்லேருந்து உங்களோட டாக்டர்கிட்ட என்னென்ன உணவுகள் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுட்டு குழந்தைக்கு உணவு கொடுங்க. முக்கியமாக ப்ரெஸ்ட் ஃபீடிங் உங்களுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. எவ்வளோ உங்களுக்கு ப்ரெஸ்ட் ஃபீடிங் இருக்கோ, எவ்வளோ நாளைக்கு கொடுக்க முடியுமோ அந்த நாளைக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. 2 வருஷம் வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இணை உணவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து நிறுத்திடக்கூடாது. நம்மளால் எவ்வளோ நாளைக்கு கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக வந்து அந்த நாள் வரைக்கும் குழந்தைக்கு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.